ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில் ஒரு கருத்து அமேன். ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். தொடர்ந்து நாம் தியானிக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது சங்கீதம் 51 வாசிப்போம். 10-11 வாசிப்போம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு ஜபத்தை பண்ணுகிறதை பாருங்கள். இந்த 51வது சங்கீதம் ஜபத்தை குறித்ததான ஒரு சங்கம். தன் பாவத்தை அறிக்கை செய்யும்படியாய், தன் பாவத்தை ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்யும்படியான ஒரு ஜபம். இந்த ஜபம் பத்ஷேபாள் இடத்தில் பாவத்துக்கு உட்பட்ட பொழுது, முதலாவது பத்ஷேபாள் யுத்தத்துக்கு போக வேண்டிய ராஜா உப்பரிகையிலே போனது முதலாவது தப்பு. ரெண்டாவது அவளுக்காக அவளுடைய கணவன் ஸ்தோத்திர உரியாவை கொலை செய்தது தப்பு. இப்படியான காரியங்களை செய்ததுனால மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவமாக இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாத்தான் தீர்க்கதரிசி எச்சரிக்கப்பட்ட உடனே அது பணம். இந்த காரியத்தை குறித்து இந்த தாவீது ராஜாவுக்கு ஒரு மரணத்தை கொடுத்திருக்கலாமே, ஏன் கொடுக்கவில்லை என்று சொன்னால், அன்போ சகல பாவங்களை மூடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற பிரகாரமாய் ஆண்டவர் அந்த தாவீதை மன்னித்தார். சவுல் நிமித்தமாய் கொலை தாம் மரித்து போய்விடுமோ என்று நினைத்த பொழுது, சவுல் ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுதெல்லாம் சவுலை கொலை செய்ய விரும்பவில்லை. கர்த்தர் அபிஷேகம் பண்ண மேல் கை போட மாட்டேன் என்று சொல்லி அந்த வசனத்தை பார்த்தோம். கர்த்தர் அபிஷேகம் கைப்படாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்று சொல்லி நாம் அந்த வசனத்தை பார்ப்போம். ஏன் என்று சொன்னால், அந்த காலை வேளையில் உமது சமூகத்தை, இப்பொழுது நாமெல்லாம் தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம் என்ற உணர்வு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வர வேண்டும். இந்த காலை வேளையிலே இந்த அருமையான தாவீது கூட தேவனுடைய குடும்பத்தில் இருந்த மனுஷன்தான். ஒரு பாவத்தின் நிமித்தம் அவன் விசாரப்பட்டான். அந்த பாவம் சொன்னால் அவனை உறுத்தி கொண்டிருக்கலாம். அது நிறைய சொல்லும் பொழுது அங்கே பாவம் உறுத்தி கொண்டிருந்த பொழுதுதான் இந்த சங்கீதத்தை பார்க்கும் பொழுது, அவன் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரு என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஏன் அதை சொல்லுகிறார் தாவீது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்னது என்பதை தாவீது நன்றாக அறிந்து கொண்டார். கர்த்தர் நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். எப்படி இருந்தார் என்பதை பார்க்கும்போது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால், அந்த வசனத்தில் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அதாவது அந்த வசனம் மிக மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், வாசிப்போம் 16-13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் மேல் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இருந்தார். ஆமேன். பார்த்தீங்களா, அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் கூட இப்படிதான் சொல்லுகிறது. நாம் தேவனாலே பெற்றும் தேவன் தங்கியிருக்கிறதுமான பரிசுத்தாவுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா என்று சொல்லி அதை பார்க்கிறோம். நாம் நம்முடையவர்கள் அல்ல. இன்றைக்கு அபிஷேகத்தினுடைய நிலை என்னவென்று சொன்னால், இன்றைய திருச்சபைகளின் நிலைமை, அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கள், அந்நிய பாஷை பேசுங்க, இதை சொல்லி சொல்லி சொல்லியே போகிறார்கள். ஆனால் அபிஷேகத்தினுடைய முக்கியமான நிலைமை, அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், கட்டுக்களை உடைக்கும் என்று சொல்லி வேதம் சொன்னாலும் கூட, அந்த அபிஷேகத்தை நம்ம எப்படி நடத்துகிறது என்பதை நாம் ஒரு நாளும் வாழ்விலை கண்டிருக்கிறோமா என்பதை நான் அறிகிறதில்லை. நான் எந்த ஊழியக்காரரையும் குறை சொல்வதற்கோ இல்லை. வேதம் சொல்லுகிற ஒரு சரியான அபிஷேகம் ஒரு மனிதனை உலகத்திலிருந்து வேறு பிரித்து தேவனோடு அதிகம் செலவிடும்படியான ஒரு காரியத்தை செய்யும் என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் என்ன என்று சொன்னால், அது தேவனாலே கொடுக்கப்பட்ட அபிஷேகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி சொல்லும்பொழுது, எனக்கு பின்னே வருகிறவர் எனக்கு முன்னே இருந்தார், அவர் எண்ணின் வல்ல, அவர் பாதரட்சின் வாழை அவிழ்க்க கூட தகுதி இல்லை, ஆனாலும் அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால் அக்கினியினால் அபிஷேகம் பண்ணுவார் என்று சொன்னார். இன்னைக்கு திருச்சபையானது அக்கினி ஃபயர் என்று சொல்லிக்கொண்டு அந்த காலகட்டத்தில் போய்கொண்டிருக்கிறது. அது அல்ல. ஒரு முறைதான் அபிஷேகம், ஒரு முறைதான் அக்கினி. நாம் பெற்றிருக்கிற அபிஷேகமும் அக்கினியும் நாம் முடிவு பரியந்தம் அதை நடத்த வேண்டும். ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியும் குமாரனாமே பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலுக்கும் கீழ்ப்படிதலுக்கும்
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியாது. இன்றைக்கு பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம் என்று சொல்கிறவர்கள் கூட அவங்களுடைய ஜீவியத்தை உற்று கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால் அவர்கள் ஜீவியத்தில் இன்னும் குறை இருக்கிறதுக்கு காரணம் என்று சொன்னால் அவர்கள் மேலே இருக்கிற அபிஷேகம், அந்த அபிஷேகமானது உணர்த்தும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் அதை நிரூபிக்கும். காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தும், உணர்த்தும். அதுதான் உண்மை. நம்ம மனம் அடிக்கடி மனஸ்தாபப்படக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு வரும். நன்றாக கவனிங்கள் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நாம் போய்கொண்டிருப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நம்ம அபிஷேகத்துடைய நோக்கமே நம் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும்படியாய். நன்றாக கவனிங்கள். 2ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியானவர் அங்கே அக்கினிமயமான நாவுகளோடு கூட மேல் வீட்டறையில் இறங்கின பொழுது 120 பேர் மேல நிரப்பின அந்த அபிஷேகம். உடனே பேதுரு எழுதி பிரசங்கித்தார். பிரசங்கித்த உடனே அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொன்னார் பார்க்கிறோம். ஆனால் அதன் 3ஆவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே பிறவியிலே சப்பானியா இருந்த ஒருவனை அந்த தேவாலயத்தின் ஒளிமுகவாசலை கொண்டு வரும் பொழுது அவன் பிச்சை எடுத்து கொண்டு பொழுது பேதுரும் யோவானும் அங்கே போகும் பொழுது பேதுரு உற்று பார்த்து, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஒன்றே ஒன்று இருக்கிறது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நடை என்று சொன்ன பொழுது அவன் கைகளை பிடித்து எழுந்து நடந்தான். அவன் கால்கள் கரடு கொண்டது. அவன் தேவாலயத்தில் தேவனை மகிமைப்படுத்தினான் என்று பார்த்தோம். இன்றைய அபிஷேகத்துடைய நிலை என்ன? இதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். விசுவாசியாயிருந்தாலும் கூட அவன் அபிஷேகம் பெற்றிருந்தால் அவன் இன்னொரு இடத்துல போய் எனக்காக ஜெபிங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 12 மணி நேரத்தில் ஏதோ ஒரு நடந்தது என்று சொன்னால் உனக்குள்ள அபிஷேகம் இருக்குமானால் நிச்சயமாய் உன்னை அந்த அபிஷேகமே உன்னை நடத்தும். அதனால தான் 2வது இன்னொரு காரியம் பாருங்கள். இந்த அபிஷேகம் நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் என்ன? அன்றைக்கு அபிஷேகம் பண்ணது ராஜாவாய் தீர்க்கதரிசியாய் அபிஷேகமானார். இன்றைக்கு அபிஷேகமானது அப்போஸ்தலர் அபிஷேகம், தீர்க்கதரிசன அபிஷேகம், சுவிசேஷ அபிஷேகம், மேய்ப்பெரும் போதகருமான அபிஷேகம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இதை குறித்து நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஏன் என்று சொன்னால் இந்த அபிஷேகம் தான் நம்ம நடத்தும். இன்றைக்கு பைபிள் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போகிறதுனால நாம் ஊழியக்காரன் என்பதல்ல, நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் என்ன என்பதை நாம் நிதானித்து பகுத்து பார்க்க வேண்டும். நாம் எந்த அபிஷேகத்தில் ஓடுகிறோம், கர்த்தர் இந்த அபிஷேகம் தான் கொடுத்திருக்கிறாரா என்பதை நாம் நிரூபிக்க முடியாது. நாம் செய்ய வேண்டிய காரியம் அதுதான். ஏன்னால் நமக்குள்ள ஒரு சரியான அபிஷேகம் இருந்தால் கிறிஸ்து இன்றைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட முடியும். அந்த நூற்றாண்டுகளிலே கடந்த பாருங்கள், மெத்தடிஸ்ட் பாப்டிஸ்ட் காலத்திலே பெரிய பெரிய எழுப்புதல் நடந்தது. அன்றைக்கு ஒய்ஃபீல்டு மூலமாய் ஜான் மார்க்ஸ் மூலமாக, ஜான் எய்டு மூலமாக, அதே போல ஜான் வெஸ்லி மூலமாக, இப்படி பல ஊழியக்காரர்கள் மூலமாக ஒரு எழுப்புதல் நடந்தது. இன்றைக்கு என்ன நடந்தது? எத்தனையோ படைமுயற்சி கூட்டங்கள், எத்தனையோ கூட்டங்கள், அக்கினி அபிஷேக கூட்டங்கள், எழுப்புதல் கூட்டங்கள். முதலாவது நாம் எழுப்பி இருக்கிறோமா? நாமே ரினிவல் பண்ணியிருக்கிறோமா? நாம் செபித்து விட்டு வரும்பொழுது நம்மை சந்திக்கிற நம்ம பார்க்கும் பொழுது பின்னாடி இருக்கிற நபர் ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறாரா? பவுலை குறித்து பவுலையும் கிறிஸ்துவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன் அந்த கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த அபிஷேகம் வேண்டும். அதற்காக தான் இந்த அபிஷேகம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் பெற்ற அபிஷேகம் என்ன அபிஷேகம் என்று கண்டுகொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை உடைய கிருபையும் பாதுகாப்பும் தேவனுடைய பாதுகாப்பு பராமரிப்பு இருக்கட்டும். இந்த நாளைய தினத்தில் இதைவிட இதில் இன்னும் இந்த அபிஷேகம் எப்படி நடத்தினது தாவீதை என்பதை குறித்து நாம் பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா.